எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக செய்கிற ஜிலேபி மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யறது. மீன் குழம்பு வைக்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும், கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் தட்டி வச்சுட்டு பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா புளி தண்ணி கரைச்சி நல்லா தண்ணியாக வடிகட்டி வச்சுருக்கேன். கூடவே நம்ம ஒரு 2 தக்காளி அளவு போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள். இந்த ஏரி மீனுக்கெலாம் வந்து போட்டு வதக்கி அப்படி தான் வைக்கணும்னு இல்லை, இது போல் செஞ்சுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், நல்லா 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கரைச்சிக்கலாம். ஏரி மீன் எப்பயுமே நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். டேஸ்ட்டாக இருக்கும் மீன். ஏரி மீன்லாம் நல்லா டேஸ்ட் இருக்கும். கழுவையில் நம்ம சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிடணும். இதிலே ஒரு கை தக்காளி போட்டு நம்ம வதக்கிடலாம். இதுலேயும் போட்டு ஒரு 2 பழம் கரைச்சிருக்கோம். மிச்சம் இதில் போட்டு நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு இந்த கூட சேர்த்துக்கலாம். சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிக்கணும். நம்ம கரைச்சி தாளித்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லா குழம்புலையும் போடுறது தான். தேங்காய், சோம்பு, 2 வெங்காயம் வச்சு அரைச்சி இது கூட போட்டுக்கலாம். கூடவே மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காவும் தேங்காயும் போட்ட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து ஜிலேபி மீன். இதை வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். மீனை போட்டு ரொம்ப கிண்டிடாம ஜிலேபி மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மீன் நல்லா வெந்து ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. கிண்டுனா மீன் உடஞ்சிடும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கமகமனு வாசனையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி